ஹாய் ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு புது டாப்பிக்கோடு வந்திருக்கோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட சிலபஸில் நம்ம வரிசைக்காக ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். அதில் நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொகைநிலை தொடர். அதாவது தொடர்லையே ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தது கொஞ்சம் பார்த்தோம். அதுக்கப்புறம் 10th ஓல்டு புக்கில் உள்ள கொஞ்சம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இது 10th புது புக்கில் இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னா, தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர். தொடர்லேயே 2 வகை இருக்குது, தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர். இப்போ நம்ம அதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தொகைநிலை தொடர் பார்க்க போகிறோம். சரியா? தொகைநிலை தொடர் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். பெயர் சொல்லோடு, நல்லா பாருங்கள், பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் ஒரு தொடர் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் என்ன வரும்? பெயர் சொல், அதுக்கப்புறம் வினை சொல் வரும். இந்த ரெண்டும் சேரும் தொடரின், இந்த தொடரின் ரெண்டும் சேரும் தொடரின் இடையில், இந்த இடையில் வேற்றுமை உருபுகளே வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி அப்படின்னா மறைந்து அப்படின்னு அர்த்தம். மறைந்து இரண்டு அல்லது அதற்கும் மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் என்று கூறுவர். சரியா? அதாவது ஒரு ஃபஸ்ட்டு பெயர் சொல் இருக்கும், வினை சொல் இருக்கும் ஒரு தொடரில். அந்த ரெண்டையும் இணைக்கிற மாதிரி, ரெண்டையும் சேர்க்குற மாதிரி ஒரு என்ன சொன்னால் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ ஏதோ ஒன்னோட உருபு அதில் மறைந்து வரணும். தொக்கி அப்படின்னா மறைந்துன்னு அர்த்தம். மறைந்து ரெண்டையுமே சேர்க்கும். அதுதான் தொகைநிலை தொடர் அப்படின்ட்டு சேர்ந்து அந்த மாதிரி மீனிங் கொடுத்துச்சுன்னா தொகைநிலை தொடர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? எடுத்துக்காட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கரும்பு தின்றான் இருக்குது. கரும்பு தின்றான் இது நார்மலாக உள்ள வேர்டு. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, கரும்பை தின்றான் அந்த மாதிரி தான் நம்ம வரும். இதில் ஐ அப்படிங்கிற ஒரு கரும்பை தின்றான் அப்படின்னு வரும். ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருபு என்ன ஆகுது அப்படின்னா மறைந்து வருது. ஸோ இதுதான் தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? தொகைநிலை தொடர் எத்தனைன்னா 6 வகைப்படும். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். 1 வேற்றுமை தொகை, 2 வினைத்தொகை, 3 பண்பு தொகை, 4 உவமை தொகை, 5 உண்மை தொகை, 6 அன்மொழி தொகை. இந்த 6ம் என்னது அப்படின்னா தொகைநிலை தொடர்களோட வகைகள். சரியா? ஃபஸ்ட்டு என்னென்னா வேற்றுமை தொகை என்னன்னு பார்ப்போம். வேற்றுமை தொகை அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மதுரை சென்றார் அப்படிங்கிறது ஒரு தொடர். சரியா? இதில் எப்படி வருது அப்படின்னா, மதுரைக்கு சென்றார் அப்படின்ட்டு இந்த கூ அப்படிங்கிற ஒரு உருபு என்ன ஆகுது அப்படின்னா மறைஞ்சு பொருள் தருது. ஸோ அதனால் இரு சொற்களுக்கு இடையில் கூ அப்படிங்கிற வேற்றுமை உருபு மறைந்து நின்று பொருள் தருது. வேற்றுமை உருபு என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஐ. முதலாம் வேற்றுமை உறுப்புக்கு எந்த உறுப்பு கிடையாது. 8 வகைப்படும். வேற்றுமை உறுப்பு 8 வகைப்படும். வேற்றுமை தொகை அதான் ஃபஸ்ட்டு முதலாம் உறுப்பு எதுவுமே கிடையாது. 2வது உருபாக ஐ இருக்கும். 3வது ஆள், கூ, இன், அது, கண், அந்த மாதிரி வேற்றுமை உறுப்புகள் இருக்குது. இதில் 2வது வேற்றுமை உருபா இதில் கூ. அதாவது 4ஆம் வேற்றுமை உறுப்பு என்ன ஆகுது அப்படின்னா மறைஞ்சு பொருள் தருது. ஆமாம், 4ஆம் வேற்றுமை உருபு மறைந்து பொருள் தருது. சரியா? அதனால் இது வேற்றுமை தொகை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த வேற்றுமை தொகையில் இன்னொரு டைப் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்ட்டு வேற்றுமை தொகையில் இன்னொன்று இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். இது நல்லா பார்த்தீங்கன்னா, உருபும் பயனும் உடன் தொக்க தொகை இந்த வேற்றுமை தொகைக்குள்ளே தான். எடுத்துக்காட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தேர்ப்பாகன் அப்படின்னா தேரை ஓட்டும் பாகன். தேரை ஓட்டும் பாகன் அப்படின்ட்டு தான் இது மீனிங் கொடுக்கும். ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இரு ப்ளஸ் ஐ தேரை, இந்த ஓட்டும் அப்படிங்கிற 2 வகையான ஒரு உறுப்புகள் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு தொடரை பொருள் உணர்த்துறதுக்கு மறைஞ்சு வருது.
ஓகேவா? அதாவது இது வந்து ஒரு வேற்றுமை உருபு, இது வந்து பொருளை விளக்கும் பயன். அதான் இந்த வேர்டுலே மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. உருபுனா இந்த வேற்றுமை உருபு, பயன் அப்படின்னா பொருளை விளக்கும் பயன். இந்த ரெண்டுமே உடன் தொக்கு தொகை, ரெண்டுமே இதில் வந்து மறைஞ்சு வந்து பொருள் தரும். இதுதான் மீனிங். கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு வாசிச்சிடலாம். ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும், அதோட பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொகையாகும். இதுவும் வேற்றுமை தொகையாகும். இது நல்லா படிச்சுக்கோங்க. இதுவுமே வேற்றுமை தொகையாகும். என்ன எக்ஸாம்பிள் ஒன்றுனா தமிழ் தொண்டு, தமிழுக்கு செய்யும் தொண்டு. செகண்ட் என்ன ஒரு வகை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகை. அதாவது தொகைநிலை தொடரில் செகண்ட் வகை வந்து வினைத்தொகை அப்படி இருக்குது. வினைத்தொகை அப்படின்னா என்னென்னா காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியை மறைந்து நிற்க வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து அது ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினை பகுதியை தொடர்ந்து, அதாவது ஒரு வினை சொல் இருக்குன்னா அதோட பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை. ஒரு பெயர் வந்து ஒரு சொல்ல மாதிரி ஒரு பெயர் வந்துட்டு ஒரு சொல்ல மாதிரி நடந்துக்குச்சு அப்படின்னா அது வந்து வினைத்தொகை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. காலம் கறந்த பெயரெச்சமே வினைத்தொகையாகும். ஷார்ட்டாக எப்படி சொல்லியிருக்காங்கன்னா காலம் கறந்த வினையெச்சமே பெயரெச்சமே வினைத்தொகையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எடுத்துக்காட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா வீசு தென்றல் கொள் களிறு. இது வந்து இது வினைத்தொகையை பொறுத்த வரையில் என்ன அப்படின்னா எந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தாலும் அது வந்து முக்காலத்தையும் காட்டும். அதாவது வீசிய காற்று, வீசுகின்ற காற்று, வீசும் காற்று, அதாவது நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் அப்படின்ட்டு முக்காலத்தையும் காட்டும். சரியா? இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதுதான் வினை, வீசுகின்ற தென்றல். ஸோ இதோட வினையோட பகுதினா ஃபஸ்ட்டு வரதான் வீசுகின்ற அப்படின்னு வரும்ல, அதனால வீசு அப்படிங்கிறது வினைப்பகுதி. அந்த வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வரணும். இந்த பெயரெச்சம் இல்லை, இந்த பெயர் வந்து ஒரு சொல் மாதிரி இருந்துக்கிட்டு அந்த தொடரை வந்து சொல் மாதிரி வந்து முடிவு செய்யணும். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இதுதான் வினைத்தொகை. சரியா? முக்காலத்தையும் காட்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தா முக்காலத்தை காட்டும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பண்பு தொகை அப்படின்னா என்னென்னா நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும், அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறம், வடிவம், சுவை, அளவு அப்படின்ட்டு எல்லாத்தையும் உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல், ஏதோ ஒரு பெயர் சொல்ல தான் அந்த பண்பு வந்து எடுத்து காமிக்கிறதா இதெல்லாம். அந்த பெயர் சொல்லுக்கும் இடையில் மை ஆகிய விகுதி என்ன வரணும் அப்படின்னா மை அப்படிங்கிற விகுதி வரணும். ஆகிய ஆன அப்படிங்கிற இன்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவது பண்பு தொகை எனப்படும். இந்த மை விகுதியும் வரணும், ஆகிய ஆன அப்படிங்கிற பண்பு உருபுகளும் மறைந்து வருவது பண்பு தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. அதாவது செங்காந்தல் அப்படின்னா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மையாகிய காந்தல். இதில் வந்து மை அப்படிங்கிற ஒரு விகுதியும் வந்திருக்கு, ஆகிய அப்படிங்கிற பண்பு உறுப்பும் வந்திருக்கு. சரியா? வட்டமான தொட்டி இதில் ஆன. ஸோ பண்பு உறுப்பு வந்து மறைந்து வந்திருக்கு, அதனால் செங்காந்தல் வட்ட தொட்டி. அப்புறம் பார்த்தீங்க என்னென்னா இந்த பண்பு தொகையிலேயே இன்னொரு புது டாபிக், அது உள்ளேயே ஒரு வகை இருக்குது. என்னென்னா பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்ட்டு, இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்ட்டுருக்கு. இந்த ஹெட்டிங்லேயே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 வகையான பெயர் இருக்கணும், இரு பெயர் இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய அப்படிங்கிற பண்பு உறுப்பு வந்து தொக்கி வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு சிறப்பு பெயர் வரணும், முன்னும் பின்னாடி வந்து என்னது வரணும் அப்படின்னா பொது பெயர். இந்த 2 வரும்போது அதுக்கு
அதுக்கு இடையில் ஆகிய அப்படிங்கிற பண்பு உருபு வந்து தொக்கி வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? எடுத்துக்காட்டு என்னென்னா மார்கழி திங்கள், அதாவது இதில் மார்கழிங்கிறது வந்து சிறப்பு பெயர், மார்கழி ஆகிய திங்கள் இது வந்து சிறப்பு பெயர், இது வந்து பொது பெயர். சரியா? இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் வந்து ஆகிய அப்படிங்கிற ஒரு வந்து பண்பு உருபு வந்து மறைந்து வருது, அதனால் இது வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் உவமை தொகைன்னு இருக்குது. உவமை தொகை, உவமைனாலே நம்ம என்னென்னா ஒரு பொருளை வந்து அது இன்னொரு பொருளை மாதிரி ஒப்பிட்டு உவமையாக சொல்கிறது தான் உவமை அப்படின்ட்டு நினச்சிருப்போம். உவமைக்கும் பொருளுக்கும், அதாவது பொருள் அப்படின்னா உவமையம், உவமைக்கும் உவமையத்துக்கும் இடையில் ஓம உருபு மறைஞ்சு வரணும். ஓம உருபு வந்து மறைஞ்சு வர்றது ஓமை தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டாக என்ன கொடுத்துருக்காங்க? மலர்கை, மலர்கையை மலர் போன்ற கை அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஓமை உருபு வந்து போன்ற, அதாவது மலர் போன்ற கை அப்படின்ட்டு ஓம உருபு வந்து இந்த போன்றங்கிறது வந்து மறைஞ்சு வருது. ஸோ இதனால ஓமை தொகைன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை மலர் அப்படிங்கிறது ஓமை, கை அப்படிங்கிறது ஓமை, போன்றங்கிறது ஓம உருபு. சரியா? அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மை தொகை. இது வந்து இதுவுமே ஹெட்டிங்லேயே இருக்குது. மேக்ஸிமம் நல்லா எத்தனை வகை அதோட டாபிக் அதை மட்டும் நல்லா படித்து வச்சிங்கனாலே கண்டிப்பாக இதை வந்து அட்டன் பண்ணிடலாம். உண்மை தொகை இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும், அதாவது ரெண்டு சொல் இருக்குது அப்படின்னா அதுக்கு இடையிலும் இறுதியிலும் எனும் இடைச்சொல் வந்து அப்படிங்கிற ஒரு இடைச்சொல் வந்து மறைந்து வருவது உண்மை தொகையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மை தொகை வந்து எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் அப்படிங்கிற 4 அளவு பெயர்களை வந்து தொடர்ந்து வருமா. இது வந்து எதில் இருந்து எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் இந்த மாதிரி அளவு பெயரை தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டா அண்ணன், தம்பி, தாய், செய் அப்படின்னு இருக்காங்க. இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி பிரித்து வருது அப்படின்னா அண்ணனும் தம்பியும் தாயும் சேயும், அண்ணனும் தம்பியும் தாயும் சேயும், இதில் இறுதியிலேயும் அப்படின்ட்டு மறைஞ்சு வந்துச்சு. ஸோ அதனால் இது வந்து உண்மை தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் 6வதாக என்னென்னா அன்மொழி தொகை. அன்மொழி தொகை அப்படின்னா வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை, இதுக்கு முன்னாடி பார்த்த அத்தனை தொகைகளும், அதாவது வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, இது ஆகிய தொகைநிலை தொடர்களில் உருபுகளும் அவை அல்லாத வேறு சொற்களும், அதில் வந்த உருபுகளும் அது இல்லாத வேறு எந்த ஒரு சொற்களும் வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை. அதில் வந்து எதுவுமே இதில் வரக்கூடாது, அவ்வளோதான், அப்படி வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டாக சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். இதுக்கு என்னென்னா சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார், முறுக்கு மீசை உடையவர் வந்தார், இந்த மாதிரி வரும். அதனால் இது வந்து அன்மொழி தொகை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரியா? மொத்தம் தொகைநிலை தொடரில் 6 வகைகள் இருக்குது. 6 வகைகள் என்னென்னா வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை இப்படின்னு இருக்குது. இதில் என்னென்ன இருக்குதுன்னு டீட்டெயிலாக கொஞ்சம் நீங்கள் படிச்சிங்கனாலே ஈஸியாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி தொகாநிலை தொடர் நெக்ஸ்ட் வீடியோவாக வரும். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.